வணக்கம், வெல்கம் டு சுவை 6. இன்றைக்கி பீர்க்கங்காய் கூட்டு குழம்புன்னு சொல்லாங்க, அதாங்க பார்க்க போகிறோம். பருப்பு வேக வச்சுக்கிட்டோம். பாசிப்பருப்பு துவரம்பருப்பு ரெண்டும் சேர்த்து வேக வச்சுருக்கோம். துவரம்பருப்பு 1/2 டம்ளர், பாசிப்பருப்பு 1/4 டம்ளர். அப்புறம் பீர்க்கங்காய் சும்மா ஒரு கைங்க. குழம்பு மிளகாய் தூள் ஒரு 1/2 ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் சாம்பார் தூள் 1/4 ஸ்பூன் போட்டு வேக வச்சு கடைஞ்சி எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ தாளிச்சுக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகெல்லாம் போட்டு சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை. பச்சை மிளகா 2 சேர்த்துட்டுங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்திட்டு இப்போ கடைஞ்சி வச்சதை எடுத்து ஊற்றிக்கலாம். குழம்பு எடுத்து ஊற்றிக்கலாம். இதை கூட்டுன்னு சொல்லலாம், குழம்புன்னு சொல்லலாம். தேங்காயெல்லாம் ஊற்றி பண்ணால் கூட கொஞ்சம் இனிச்சமாக இருக்குங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கொங்கு ஸ்டைல் பருப்பும் பீக்கங்காய்ன்னு நாங்கள் சொல்லுவோம். அந்த குழம்பு தாங்க. நம்ம கூட்டுன்னு சொல்லலாம், குழம்புன்னு சொல்லலாம். ஏன்னா ரெண்டுக்குமே இது பொருந்தும். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. அட்டகாசமாக இருக்கும். ரைஸுக்கு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த ஒரு குழம்பே போதுங்க, சைட் டிஷ் கூட வேண்டியதில்லை. சூப்பராக இருக்குங்க. என்னோடய இல்லத்தரசி குழம்பு சேனலையும் பாருங்கள். தேங்க்யூ.